பண்ணப்படுவது அவசியமான ஒன்று. நம்முடைய வழியை போற வழிய சுத்தமான வழியா இருக்கணும். அதுதான் நமக்கு சரியான வழி. சுத்தம் பண்ணப்பட வேண்டியது அவசியம். அதுதான் சரியான வழி. பிள்ளைகளுக்கு சொல்லிக் கொடுக்கணும். நடக்க வேண்டிய வழி உனக்கு காட்டுவேன்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு. அந்த வழியில நம்ம போகும்போது அவர் சுத்தப்படுத்தி நம்மளை அழைச்சிட்டு போவார். வாலிப பிள்ளைகள் என்ன செய்வாங்க? மதியீனம் ஒட்டி கொண்டு இருக்கும் அதுகளுக்கு. அது தன்னுடைய வாழ்க்கை என்னமோ நினைச்சிட்டு கற்பனை பண்ணிட்டு இருக்கிறாங்க. கற்பனை பண்ணிட்டு இங்கெல்லாம் என்ன செய்யறாங்க? அங்கிட்டு இங்கிட்டு ஓடுறாங்க, சாடுறாங்க. சுத்தம் பண்ணப்பட வேண்டியது அவசியம் அப்படின்னு சொல்லி பிள்ளைகளுக்கு நாம் கற்றுக் கொடுக்கணும். வசனத்தின்படி தன்னை காத்து கொள்ளுகிறதினால் தானே. வசனத்தின்படி காத்து கொள்ளுமா? உன் படிப்போ, உன்கிட்ட இருக்கிற தைரியமோ இல்லையா, உன்னை காத்து கொள்ளாது. பெற்றோர்களுடைய பாதுகாப்பு என்ன செய்யாது? உன்னை காத்து கொள்ளாது. வசனத்தின்படி உன்னை காத்துக்கொள். இதெல்லாம் பிள்ளைகளுக்கு நம்ம கற்றுக் கொடுத்தாதான் அதுக்கு கீழ்ப்பிடிதல்ங்கிற ஒரு குணாதிசயம் வரும். இல்லாட்டினா என்ன செய்யாது? வராது. வராது. வாழ்நாள் நீடித்து இருப்பதற்கு என்று சொல்லி வசனம் சொல்லுது. உனக்கு நன்மை உண்டாயிருப்பதற்கும் பூமியிலே உன் வாழ்நாள் நீடித்திருப்பதற்கும் உன் தகப்பனையும் உன் தாயையும் கனம் பண்ணுவாயாக என்பதே வாக்குத்தத்தமுள்ள முதலாம் கற்பனையாயிருக்கிறது. இல்லாட்டினா பெற்றாருக்கு பிள்ளைகள் கனமா மாறிடுவாங்க. வாழ்நாள் நீடித்திருப்பதற்கு அது இருக்கிற வாழ்நாள்ல ஏன் வாழணும்னு நினைச்சிட்டு இருக்கு நிறைய பிள்ளைகள். ஏன்? ஸ்ட்ரெஸ், அழுத்தம் ஏன் வருது? என்ன ஓட்டங்களை எப்படி எப்படியோ போக விடுறது அழுத்தமாய் மாறி விடுகிறது வாழ்க்கையில. இந்த வயசுலயே நாங்கள்லாம் சின்ன அந்த வயசுல அந்த வார்த்தையை நாங்கள் பயன்படுத்தினது கிடையாது. ஸ்ட்ரெஸ்ஸு தெரியாது எங்களுக்கு. இந்த வேர்டே நாங்கள் கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் நாங்கள் பயன்படுத்தியதே கிடையாது. ஸ்ட்ரெஸ் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை.